மத்திய அரசின் 2023-24 ஆண்டுக்கான சர்வேயில் தொழில் வேலைவாய்ப்புகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் நம்பர் 1 என்ற இடத்தில் இருப்பதாக டிஆர்பி ராஜா எக்ஸில் பதிவிட்டுள்ளார். திமுக அரசை பழித்துரைக்கும் அனைவருக்கும் பாஜக அரசை நெத்தியடி பதில் அளித்துள்ளது என்று டிஆர்பி ராஜா பதிவை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் பதிவு செய்யுங்க. மத்திய அரசின் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2023-2024 அறிக்கை இன்று வெளியிடப்பட்டதன்படி தொழில்துறை வேலைவாய்ப்பில் தமிழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலிடத்தில் உள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஒவ்வொரு 6 தொழிலாளர்களில் ஒருவராகிய 15.2% தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து உள்ளனர் எனவும் அவர் அந்த புள்ளிவிவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய மக்கள் தொகையில் வெறும் 5.6% பேர் மட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர் அவருடைய எக்ஸல் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் டிஆர்பி ராஜா அவருடைய சமூக வலைதள பதிவை மீண்டும் ரீட்வீட் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திரு அமித்ஷா முதல் திரு பழனிசாமி வரை திமுக ஆட்சியை பழித்துரைக்கும் அனைவருக்கும் மத்திய பாஜக அரசை தந்துள்ள நெத்தியடி பதில் இதோ என டிஆர்பி ராஜாவுடைய அந்த தகவல்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழலை மேம்படுத்தி தடையற்ற மின்சாரம், போக்குவரத்து வசதிகள் என அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி வேலைக்கு தேவையான திறன்களை இளம் தலைமுறையினருக்கு அளித்து நாம் நாளும் தீட்டிய திட்டங்களால் இத்தகைய சாதனை சாத்தியமாக இருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் எனவும் அரசியல் காழ்ப்புணர்வில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அள்ளி வீசப்படக்கூடிய அவதூறுகளில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை என மக்கள் புறந்தள்ளுவார்கள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அந்த எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.